பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக அவங்கள வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 100 நாள் விடுதலை முழங்கால் யுத்த ஜெபத்தில் ஆண்டு உங்களோட பேசுகிறதான வார்த்தை பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமாம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, உங்கள் பலனாகி இருக்கிற கர்த்தர். தாவீது சொல்றான், எனக்கு பலனா இருக்கிறது அவர் தான் என்று சொல்றான், என் பலனும் அப்படின்னு சொல்றான். அவன் எப்படி அப்படி சொல்றான்னா, அவர் தன்னுடைய பலத்தினால எதையும் முயற்சி பண்ணா தோத்துறோன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. இன்றைக்கு நாம் செய்கிற எல்லா முயற்சிகளையும் நம்ம செபிக்கிறோம். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, நீர் எனக்கு காரியங்களை வாய்க்க சொல்லிட்டு ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிற பொழுது நீங்கள் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளணும். ஒரு காரியத்தை நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது ரொம்ப அவசியம். ஒரு இடத்துல நீங்கள் ஜெயம் எடுக்கணும்னா தேவ சமூகன்றது ரொம்ப முக்கியம். அப்போ தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு ஜெபத்தோட ஆவியானோட துணையோட கை கோர்த்து நீங்கள் அந்த காரியங்களை செய்யும் பொழுது அந்த சூழ்நிலையின் மத்தியில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு ஆவியானவரோட பலத்தினால நீங்கள் அந்த காரியத்தை செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயத்தை கட்டளையிடுவார் கர்த்தர். ஆமென். நம்ம என்ன செய்யறோம்னா, அநேக நேரங்களில் சுற்றி இருக்கவங்களோட ஆலோசனை கேட்டு செயல்படுறோம். இந்த நாட்களில் நீங்கள் அப்படி செஞ்சு அநேக காரியங்களை இழந்திருக்கலாம், ஒரு லெவலுக்கு மேலே போக முடியாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு காலை வேலையில் ஆவியான சொல்லுகிறதான வார்த்தை தான், நீங்கள் மனுஷனோட சத்தத்துக்கு செவி கொடுக்குற காட்டிலும் இந்த ஆவியான சொல்லுகிறத காதலோன்னு கேட்க கடவுள்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ ஆவியான சொல்லுகிறத நீங்கள் காதலோர்களாய் கேட்டீர்னு சொன்னால் அவர் உங்களுக்கு திட்டங்களை தெளிவாய் வெளிப்படுத்துவார். எப்படி எதை செய்யணும், எந்த விஷயங்களை எந்த மாதிரி செய்யணும், எந்த மாதிரி ஜெபிக்கணுன்றதை அவர் உங்களை ஆலோசனை கத்தராய் நடத்துவார். ஆமென். இந்த நாளில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வார். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, இதுவரைக்கும் நாங்கள் எங்களை சொந்த பலத்திலையும் எங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய நாசியில் சுவாசம் இருக்க மனுஷனையும் நம்பி நாங்கள் ஆண்டவரே அநேக காரியங்களை நாங்கள் முயற்சி செய்தோம். ஆனால் நாங்கள் தோற்று போன நிலைமையில தான் ஆண்டவரே இருக்கிறோம். ஒரு பரிபூர்ணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஏதோ ஒரு நெருடல் எங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குப்பா. இந்த காலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துக்கிறோம்ப்பா ஆண்டவரே, எங்கள் தரை மட்டும் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே என்னை பலப்படுத்தும்படியாக ஆண்டவரே நான் என்னை தாழ்த்துக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இதை கேட்குற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே தாழ்த்துறோம். ஆண்டவரே, இதை கேட்க ஒவ்வொருத்தரும் தாழ்மையை ஆண்டவரே கர்த்தர் கட்டளை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் மேட்டுமையின் எண்ணங்கள் விழிந்து போகட்டும் ஆண்டவரே. அகங்காரங்கள், கர்வங்கள் ஆண்டவரே, பெருமையின் பேச்சு, மேட்டுமையின் பேச்சு, இதெல்லாம் எங்களை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அதற்கு ஏற்றாப்புல நாங்கள் முயற்சி செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த உணர்ச்சிகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு ஆவியானவர் எங்களை தடுத்து நிறுத்த முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆவியானவரே, உண்மை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அருணில் சொல்லி முடியாத ஈவலுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை இந்த கட்டிலிருந்து விடுதலையாக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். சுயம் என்னும் கட்டிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். நீர் எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டுன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்குற ஒவ்வொரு ஜனத்துக்கும் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும் ஆண்டவரே. சுயத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே அநேகர் பணத்து நிமித்தம் ஆண்டவரே மேட்டுமையா இருக்கிறது இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த மேட்டுமை நிமித்தம் வந்த எல்லா பிரச்சனைகள்லையும் ஆண்டவரே மேற்கொண்டு வெளியே வருவதற்கு ஆவியானவர் தாமே பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஏதோ பெயர் கிறிஸ்தவர்களை போல வாழாதபடிக்கு ஆண்டவரே கிறிஸ்துவை உடைய கிறிஸ்தவர்களை வாழ, பேச, நடக்க, சிந்திக்க கர்த்தர் உதவி செய்வீராக. வசனங்களை புரிந்து கொண்டு ஆண்டவரே அதன்படி வாழ, பேச, நடக்க, சிந்திக்க உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.